நம்ம தமிழகத்துல செலிப்ரேஷன் பண்ணக்கூடிய பண்டிகைகள் எல்லாமே அனைவருக்குமான ஒரு பொதுவான பண்டிகை தாங்க அனைத்து இடங்களிலுமே செலிப்ரேஷன் பண்ணப்படுகிறது. தைப்பூசமா இருந்தா திருவருட்பிரகாச வள்ளலார் சாமி கோயில்ல ஜோதி ஏத்துவாங்க. அதே மாதிரி தைப்பூசத்தன்னைக்கு முருகன் கோயில்ல காவடி எடுப்பாங்க. அதே மாதிரி திருக்கார்த்திகை தீபத்துக்கு அண்ணாமலையார் கோயில்ல தீபம் ஏத்துவாங்க. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து சிவாலயங்கள்லயும் ஏத்துவாங்க. முருகன் கோயில்லயும் தீபம் ஏத்துவாங்க. வைகுண்ட ஏகாதசினா அனைத்து பெருமாள் கோயில்லயும் பண்டிகை நடத்துவாங்க. இது மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா பண்டிகைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அனைவருக்குமானது, பொதுவானது. எல்லாமே பௌர்ணமி தினங்கள்ல வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு பௌர்ணமியும் ஒவ்வொரு விசேஷ தினத்தால கொண்டாடப்படுகிறது. சித்திரை மாசம் வரக்கூடிய பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி. முருகனுக்கு காவடி எடுப்பாங்க. சிவன் கோயில்ல விசேஷமா இருக்கும். வைகாசி மாசம் வரக்கூடிய பௌர்ணமி வைகாசி விசாகம். அந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு வந்து பார்த்தோம்னா எப்படி அனைத்து சிவன் கோயில்லயும் பெருமாள் கோயிலும் தேர் இழுப்பாங்க. வைகாசி விசாகம் தேர் நோம்பின்னு சொல்லி தேர் பண்டிகை இழுப்பாங்க. ஆனி பூரம் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டே போலாம். ஒவ்வொரு பௌர்ணமியும் ஒவ்வொரு பண்டிகை. ஓகேங்களா? சரிங்களா? இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, சித்திரை மாசம் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கள்ளழகர் மதுரையில ஆத்துல இறங்குவாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு மிக முக்கியமான திருவிழா நம்ம விழுப்புரத்துல நடக்கக்கூடிய கூவாகம். விழுப்புரத்துல இருந்து விழுப்புரம் கள்ளக்குறிச்சி வழியில போகக்கூடிய இடத்துல கூவாகம் அப்படிங்கிற ஊர் இருக்குது. அந்த கூவாகம் ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, கூத்தாண்டவர் சாமி கோயில் இருக்குது. பெருமாள் கூத்தாண்டவ பெருமாள். அந்த கூத்தாண்டவ பெருமாள் கோயில் பண்டிகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகம் மட்டும் இல்ல, ஆல் ஓவர் இந்தியாவுல இருக்கக்கூடிய நம்மளுடைய சகோதரிகள், திருநங்கை சகோதரிகள் அனைவருமே வருவாங்க. ஓகேங்களா? இவங்க எல்லாருமே வரக்கூடிய பண்டிகை வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வெகு சிறப்பாவும் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா 3 நாள் பண்டிகை. அந்த 3 நாள் பண்டிகையுமே வந்து பார்த்தீங்கன்னா, வெகு சிறப்பா இருக்கும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, மிஸ் இந்தியா, மிஸ் தமிழ்நாடு, மிஸ் சேலம், மிஸ் சென்னை இப்படி மாவட்ட அளவுல கலந்துக்கிட்டு போட்டியில பரிசு பெற்றவங்கலேருந்து, மாநில போட்டியிலேருந்து, தேசிய அளவுல போட்டியில கலந்துக்கிட்டவங்க இருந்து அனைவருமே வந்து கலந்துக்குவாங்க. அனைத்து அனைத்து சாதனை புரிஞ்சவங்க அனைவருமே அங்க இருப்பாங்க. ஓகேங்களா? சகோதரிகள், திருநங்கை சகோதரிகள், அம்மாக்கள் இவங்க எல்லாருமே கண்டிப்பா அங்க வந்து கலந்துக்குவாங்க. ரொம்ப சிறப்பான ஒரு பண்டிகை. கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா, அந்த பண்டிகை வந்து பார்த்தீங்கன்னா, வரலாற்று கால தொடர்புல இருந்து இன்னைக்கு வரைக்குமே இருக்குது. பொதுவா நம்ம ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் ஏத்துக்குவாங்க, ஒரு சிலர் மறுப்பு தெரிவிப்பாங்க. அது என்னப்பா ஒரு சிலர் ஏத்துக்குவாங்க, ஒரு சிலர் மறுப்பு தெரிவிப்பாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, ராமாயணத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ராமர் நல்லவரா? ராவணன் நல்லவரா? அப்படிங்கிறதுல இருந்து, வாலிய ராமர் ஏன் கொன்னாரு? அப்படிங்கிறதுல இருந்து ஏகப்பட்ட இது. ஓகேங்களா? இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னுக்கு பின் முரண்பாடுகள் இருக்கும். அதுக்கு நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கருத்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. சிலர் ஆதரவு தெரிவிப்பாங்க. ஆனா விழுப்புரத்துல நடக்கக்கூடிய கூவாகம் ஃபெஸ்டிவல் இந்த திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா, வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அனைத்து தரப்பு மக்களினாலுமே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஓகே, வரலாற்று காலம் மகாபாரதத்துல தொடர்புடைய ஒரு கதைன்னு சொல்றீங்க. அந்த கோயில் நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் தான் இருக்குதா? ஏன் ஆல் ஓவர் இந்தியாவுல இருக்கவங்கலாம் இங்க வந்து கலந்துக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உண்மையாலுமே கூத்தாண்டவர் பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அரவான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழகத்துல பொறந்து வளர்ந்தவர் தான். ஓகேங்களா? அதனால தான் அவருக்கு கோயில் தமிழ்நாட்டுல இருக்குது. அது ரொம்ப ஃபேமஸா கொண்டாடப்படுகிறது இந்த கூத்தாண்டவர் பெருமாள் திருவிழா. ஓகேங்களா? முதல்ல கூவாகம் திருவிழா வந்து நடக்குது இல்லைங்களா? அதனுடைய வரலாறு என்ன? மகாபாரத வரலாறு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, களப்பலி அப்படிங்கிற ஒரு விஷயம் குடுத்தே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை. முதல்ல களப்பலி எதுக்கோசரம் குடுக்குறாங்க? பாண்டவர்களுக்கும், கௌரவர்களுக்கும் இடையில வந்து சின்ன வயசுலேருந்தே முரண்பாடுகள் இருந்திருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மகாபாரதம் அப்படிங்கிறது பங்காளி சண்டை தான். அண்ணன் தம்பி சண்டை தான். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க அதாவது மூத்த குடும்பத்தை சேர்ந்தவங்க கௌரவர்கள். இளைய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க. அதாவது திருதராட்டிரன் தான் பெரியவரு. அவரோட பிள்ளைங்க தான் கௌரவர்கள் 100 பேரும். சின்ன பையன் பாண்டுவோட பிள்ளைங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, தருமன், அர்ஜுனன், பீமன், நகுலன், சகாதேவன். இந்த 5 பேர் என்ன பஞ்சபாண்டவர்கள். இவங்க வளரும்போதே சின்ன வயசுல இருந்தே பாசமா வளர்ந்தாங்களோ இல்லையோ பகையோட தான் வளர்ந்தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காத மாதிரி தான் இருந்தாங்க. அப்படி இருந்த காலகட்டங்கள்ல பெருசா வராங்க. நெறைய முரண்பாடுகள் வருது. முரண்பாடுகள் வந்த வாட்டி இவங்களுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தாயம் ஆட வேண்டிய ஒரு சூழ்நிலையை சகுனி உருவாக்குறாரு. சகுனி உருவாக்கின சதியால பாண்டவர்கள் ஒவ்வொரு சொத்தை இழக்கிறாங்க. அந்த சூதாட்டத்துல மதிமயங்கி போன தருமன் என்ன பண்றாரு? ஒரு காலகட்டத்துல ஒரு கட்டாயமான சூழ்நிலையில தன்னுடைய மனைவியை பணயமா வச்சு ஆடுறாரு. அதுலயும் தோத்து போயிடுறாரு. அப்புறமேட்டு அவங்க வனவாசம் போறாங்க. வனவாசம் போயிட்டு 14 வருஷம் இருக்கிறாங்க. அக்ஞான வாசம்னு சொல்லுவாங்க. என்னது? அக்ஞான வாசம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, யாரு கண்ணுலயும் படாம 1 வருஷம் தலைமறைவான ஒரு வாழ்க்கையை வாழணும். அதாவது அப்ஸ்காண்டிங். அவங்க 1 வருஷம் அப்ஸ்காண்டிங்கா இருக்கணும். ஆப்போசிட் கௌரவர்கள் டீமால வந்து இவங்க கண்டுபிடிக்கப்படக்கூடாது. ஐஸ் பாய் மாதிரி தான். ஐஸ் நம்பர் மாதிரி தான். இவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்க அவுட்டு. மறுபடியும் ஒரு 13 வருஷம் அவங்க 14 வருஷம் வனவாசம் போகணுங்கிற மாதிரி ஒரு விதி, ஒரு ரூல்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணி அவங்க போறாங்க. 1 வருஷம் மறைஞ்சு வாழ்ந்துட்டு ரிட்டர்ன் மறுபடியும் வராங்க ஹஸ்தினாபுரத்துக்கு. வந்து என்ன பண்றாங்க? கிருஷ்ணரை தூது அனுப்புறாங்க. போய் தூதுக்கு போறாரு கிருஷ்ணரு.
இந்த மாதிரி உங்க தம்பிங்களாம் சொத்து கேட்குறாங்க, பாண்டவர்களுக்கு வந்து சேர வேண்டிய பங்கு கொடுத்துருங்க, அவங்களுக்கு வந்து நாட்டில் பாதி கொடுங்கங்கிறாரு. ஸோ துரியோதனன் கொடுக்க மாட்டேங்கிறாரு. சரி அவங்களுக்கு 5 ஊரையாச்சும் கொடுங்குறாங்க, கொடுக்க மாட்டேங்கிறாரு. 5 வீடாச்சும் கொடுங்குறாங்க, அதுக்கும் துரியோதனன் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. சரி ஓகே, என்ன பண்ணலாம், ஊசி முனை இடம் கூட நான் கொடுக்க மாட்டேன், முடிஞ்சா அவங்கள போருக்கு வர சொல்லு, சண்டை போட்டு ஜெயிச்சுக்க சொல்லுன்னு சொல்லி துரியோதனன் சொல்லிடுறாரு. இவரும் கிருஷ்ணர் ரிட்டர்ன் வந்துடுறாரு. வந்த வாட்டி என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிக்கிறாங்க. யோசிக்கும் போது சரி ஓகே, ஒரே வழி போர் தான். ஓகே, போர் அப்படிங்கும் போது என்ன பண்ணலாம். ஸோ துரியோதனன் என்ன பண்றாரு, தன்னுடைய சித்தப்பா பசங்க, அதாவது கடைசி தம்பி சகாதேவன்ட்ட வந்து கேட்குறாரு. என்ன கேட்குறாரு, அவர் வந்து ஜோதிட கலையில மிக மிக பெரிய வல்லவர். தம்பிக்கிட்டே வந்து சண்டைக்கு போட்டா, நான் எப்போ சண்டை போட்டால் பாண்டவர்களை என்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாரு. எப்போ நான் போர் தொடங்கணும், எப்போ களபலி கொடுக்கணுன்ட்டு. களபலி நீங்கள் அமாவாசையில் கொடுத்தா ஜெயிச்சிடலான்னு சொல்லி சகாதேவன் அண்ணங்கிட்ட சொல்கிறாரு, பெரிய அண்ணங்கிட்ட. சரின்னு சொல்லி துரியோதனன் வந்துடுறாரு. இப்போ என்ன ஆகுது, துரியோதனனுக்கு முன்னாடி களப்பலி அப்படிங்கிறத அவங்க கொடுத்தாகணும். அது என்ன களப்பலி, களப்பலி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செயலை தொடங்குறதுக்கு முன்னாடி, போர் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு உயிரை பலி கொடுக்கணும் மனிதனை. அப்படி அவங்க யார் சரியான நேரத்தில் பலி கொடுக்குறாங்களோ அந்த போர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக முடியும், அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது அன்னைக்கு காலகட்டங்களில் நம்பப்பட்ட ஒரு விஷயம். அதுதான் நடந்திருக்குது. ஸோ இந்த போரில் ஜெயிக்கிறதுக்கு நம்ம யாரை பலி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆடிஷன் நடத்துகிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யாரை பலி கொடுக்கலாம்னு சொல்லி ஆடிஷன் நடத்துகிறாங்க. அப்படி ஆடிஷன் நடத்தும் போது இவங்க போர்னு அறிவித்த உடனே பாண்டவர்களுக்கு ஆதரவாகவும் கௌரவர்களுக்கு ஆதரவாகவும் பல்வேறு நட்பு நாடுகள்லாம் வராங்க. நான் உனக்கு உதவி பண்ணுறேன், நான் உனக்கு உதவி பண்ணுறேன், நான் வந்து சமையலுக்கு ஆள் கொடுக்குறேன், நான் வந்து மருத்துவத்துக்கு ஆள் கொடுக்குறேன், நான் வந்து தண்ணி கொண்டு வர ஆள் கொடுக்குறேன், நான் வந்து பெட்ஷீட் கொடுக்குறேன், தலைவாணி கொடுக்குறேன், அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் வராங்க. அதே மாதிரி வந்த ஆள்களில் தமிழகத்துல இருந்து ஒரு வீரன் கிளம்பி போறாரு. அவர் பேர் வந்து அரவான். தமிழகத்தை சேர்ந்த ஒரு மனுஷன், தமிழ் ராஜா. இவர் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, அர்ஜுனன் வந்து அஞ்ஞான வாசத்துல இருந்தப்ப ஒவ்வொரு ஊர்லயும் போய் தங்கி இருந்தப்பையும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, எந்தெந்த ஊர்லாம் போய் தங்கியிருக்கிறாரோ அங்க லவ் வருதோ, அங்க கல்யாணம் பண்ணிக்கிறாரு, அங்க அவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த மாதிரி அர்ஜுனனுடைய ஒரு வகையான வாரிசு தான், அர்ஜுனனுக்கு பிறந்தவர் தான் இந்த அரவான். இவர் சந்திக்கிறாரு. சந்திச்ச உடனே அப்பா நான் உதவிக்கு வரம்பா நான் அப்படிங்கிறாரு. உடனே என்ன பண்றாங்க, களபலி யாரை கொடுக்கறதுன்னு பாக்குறாங்க. அன்னைக்கு சூழ்நிலையில அவங்களுக்கு பக்கத்துல இருந்தது சாமுத்திரிகா லட்சணம்னு சொல்லுவாங்க. சாமுத்திரிகா லட்சணத்தோட அந்த பூமியில பிறந்தவங்கள்ல 3 பேர் தான் இவங்க இருந்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கிருஷ்ணர். கிருஷ்ணரை நம்ம பலி கொடுக்கவே கூடாது, கொடுக்கவும் முடியாது. 2வது அர்ஜுனன். அர்ஜுனனும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளு, அர்ஜுனனை பலி கொடுக்க முடியாது. 3வது ஆள் யாரு, தமிழ்நாட்டுல இருந்து அங்க போன அரவான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அரவான்ட்ட சம்மதம் கேட்குறாங்க. கண்ணா இந்த மாதிரி தாங்கன்னா உன்னை பலி கொடுக்கலான் இருக்கிறோம், உன்னை பலி கொடுத்தாதான் நாங்கள் போரில் ஜெயிக்க முடியும், உன் விருப்பத்தை சொல்லுன்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அரவானும் ஒத்துக்கிறாரு. நான் இறந்தாதான் இது நீங்கள் ஜெயிக்க முடியும்னா ஓகே என்னை பலி கொடுத்துருங்க, ஆனால் எனக்குன்னு சொல்லி சில கண்டிஷன் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு. சரிப்பா என்னப்பா கண்டிஷன் சொல்லி கிருஷ்ணர் கேட்குறாரு. 3 கண்டிஷன் போடுறாரு. முதல் கண்டிஷன் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் ஒரு வீரன் சரிங்களா, நான் வந்து கல்யாணம் ஆகாமல் நான் சாகணும்னு விரும்பல, எனக்கு வந்து கல்யாணம் ஆகணும், நான் கல்யாணம் பண்ணிட்டு தான் செத்து போவேன்னு சொல்கிறாரு. முதல் கண்டிஷன். 2வது நான் ஒரு வீரன், என்னை யாரும் கொலை பண்ணக்கூடாது, ஒரு கத்தி எடுத்து நானே என் கழுத்தை அறுத்துக்குவேன் அப்படின்னு சொல்கிற 2வது கண்டிஷனு. 3வது கண்டிஷனு, என் கழுத்தை நான் அறுத்தாலும் நான் உயிரோட தான் இருக்கணும், நடக்கக்கூடிய மகாபாரத போரை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 3 கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து களப்பலிக்கு நான் தயாராகிறேன்னு சொல்கிறாரு. ஸோ கிருஷ்ணரும் அந்த வரத்தை கொடுக்குறாரு. சரி கண்ணே நீ கேட்குற முறையே கொடுத்துறேன்ட்டு. சரி ஓகே. விடிஞ்சா அடுத்த நாள் சாக போகிற ஒரு ஆளுக்கு யாராவது பொண்ணு கொடுப்பாங்களா? விடிஞ்சு அடுத்த நாள் கணவன் இறந்து போயிடுவான் அப்படிங்கும்போது எந்த பொண்ணாச்சும் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்குமா? வாய்ப்பே இல்லை தானே. அதனால என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணரே ஒரு பெண் உருவம் மோகினி அவதாரம் எடுத்து வராரு. வந்து அரவானை திருமணம் பண்ணிக்கிறாரு. ஒரு நாள் அவங்க இருக்கிறாங்க. அடுத்த நாள் வந்து அரவான் தன்னுடைய கழுத்தை அறுத்துக்கிறாரு. தலையை தானே துண்டிச்சு கீழே வச்சிடுறாரு. அந்த தலையை கொண்டு போய் ஒரு மலை மேலே வச்சிடுறாங்க. மகாபாரத போர் நடந்து முடிக்கிற வரைக்கும் அந்த தலைக்கு உயிர் இருக்குது. நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் மலை மேலே இருந்து கீழே நடக்கிறதெல்லாம் அரவான் நேரில் பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. அதன் காரணமாக தான் இன்னைக்கு வரைக்குமே கூவாகம் கூத்தாண்டவர் பெருமாள் கோயிலில் பெரும்பாலான இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தலை மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு சிற்பங்களை நம்மளால பார்க்க முடிகிறது. இதுக்கான பின்னணி கதை அப்படிங்கிறது, வரலாற்று சம்பவத்தோட தொடர்புடைய கதை அப்படிங்கிறது இதுதான். இந்த கதையின் காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தின் அடிப்படையை வச்சு தான் மகாபாரத போரில் பாண்டவர்கள் ஜெயிக்கிறாங்க. இதுக்கு அப்புறமேட்டு அடுத்து வந்த ஒவ்வொரு காலகட்டங்களிலுமே
கிருஷ்ணர் எப்படி ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத ஒரு மோகினி அவதாரம் எடுத்து வந்தாரோ, அதே மாதிரி நம்ம திருநங்கை சகோதரிகள் அக்கா அம்மாக்கள் இவங்களாம் என்ன பண்ணுறாங்க, பெருமாள் வந்து அவதாரமாக மாறி வந்தாருல்ல, அதனால இவங்களும் வந்து ஒவ்வொரு வருஷமும் கூவாகம் கூத்தாண்டவர் பெருமாள் சாமி கோயிலுக்கு போயிட்டு தாலி கட்டுறாங்க. அடுத்த சடங்குகள் முடிஞ்ச வாட்டி தன்னோட தாலியை அவங்க பூசேரி அறுத்து விட்டுருவாங்க. அப்புறமேட்டு அவங்க ஒப்பேரி வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நடக்குது. இதில் எப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தசரா விழாவில் எப்படி எல்லாருமே வருஷம் கூட்டம் அதிகமாகிட்டே இருக்குதோ, ஐயப்ப சாமி கோயிலுக்கு போகிற கூட்டம் எப்படி வருஷம் அதிகமாகிட்டே இருக்குதோ, அண்ணாமலையார் கோயிலுக்கு வர கூட்டம் எப்படி அதிகமாகிட்டே இருக்குதோ, பழனிக்கு வர கூட்டம் எப்படி அதிகமாகுதோ, திருப்பதிக்கு வர கூட்டம் எப்படி அதிகமாகுதோ, அதே மாதிரி கூவாகம் கூத்தாண்டவர் பெருமாள் சாமி கோயிலுக்கு வர கூட்டமும் அதிகமாகிட்டே தான் இருக்குது. கண்ணகி கோயிலை வருஷத்துல ஒரு தடவை மட்டும்தான் திறக்கிறாங்க. ஓகேங்களா? தேனி மாவட்டம் பக்கத்துல. அந்த அம்மா கோயில் எப்படி சித்ரா பௌர்ணமி கூட்டம் வருதோ, அதே மாதிரி நம்ம கூவாகம் கூத்தாண்டவர் பெருமாள் கோயிலுக்கும் வருஷம் கூட்டம் அதிகமாயிட்டே இருக்குது. கேட்குறவங்களுக்கு கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுக்குறார் கூவாகம் கூத்தாண்டவர் பெருமாள்.